ராமநாதபுரத்தை அடுத்த களத்தூர் பகுதியில் 9 மாத கர்ப்பிணி சடலமாக குளத்தில் மீட்கப்பட்ட நிலையில் கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பூபேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்கள். நிச்சயமா அம்ருத். ராமநாதபுரத்தை அடுத்த களத்தாவூர் என்னும் பகுதியில் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தில் சடலமாக மிதப்பதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ராமநாதபுரம் பஜார் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு விரைந்து வந்த பஜார் காவல் நிலைய போலீசார் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் அந்த பெண்ணை பரிசோதனை செய்த அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் போது அவர் உடலை பரிசோதனை செய்த போது அவர் 9 மாத கர்ப்பிணியாக இருந்தது தெரிய வந்துள்ளது. அதே போல அவர் அந்த பிரேத பரிசோதனையின் போது அவர் உடலிலிருந்து 9 மாத பெண் சிசு ஒன்று அவர் உடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மெட்டி மட்டுமே அணிந்திருந்த அந்த பெண் உயிரிழந்த நிலையில் அந்த குழந்தையும் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல 9 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண் யார், அவர் எதற்காக இந்த பகுதியில் உயிரிழந்து கிடக்கிறார் என்பது குறித்து ராமநாதபுரம் பஜார் காவல் நிலைய போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தை அடுத்த களத்தாவூர் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் 35 வயது மதிக்கத்தக்க 9 மாத கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்ததும் அவருடைய உடலில் இருந்து 9 மாத பெண் சிசு எடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவது ராமநாதபுரத்தை பொறுத்தவரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.